தென்னை மரத்தில் ஆரம்ப ஸ்டேஜில் இது மாதிரி ஓட்டை விழணும். இது மாதிரி ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த மரத்தை காலி பண்ணிடும் அசால்ட்டாக இருந்தோம்னா. இதுக்கு பேர் கூன் வண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கூன் வண்டு அப்படின்னா புழுவாக உள்ளே இருந்து மரத்தை சாப்பிட்டு அப்படியே வண்டாக மாறுறது. இப்போ இந்த வண்டு இந்த மரத்தை எவ்வளவு அடிச்சிருக்கு இந்த புழு அப்படின்னு பாருங்கள். மரம் நல்லா காய்க்கக்கூடிய மரம், நல்லா காய்க்கக்கூடிய மரம் நல்லா இருந்துச்சு. இப்படியா பார்க்குறதுக்கு இப்படி தட்டி பார்த்தோன்னா டொம்மு டொம்முன்னு சவுண்டு வரும், பானையை தட்டுற மாதிரி. அது மாதிரி தட்டி பார்த்தா இது மாதிரி உள்ளக்க வெட்டி பார்த்தோன்னா இது மாதிரி உள்ளக்க அப்படியே பொந்து மாதிரி மரத்தை சாப்பிட்ருக்கு. அதை நம்ம நல்லா வெட்டி பார்த்தோம்னா பாருங்கள், மரத்தை அடியில் இது மாதிரி உள்ளக்க தோண்ட புழுவாக வந்துக்கிட்டு இருக்குது மரத்துக்குள்ளே. ஏன்னா இதெல்லாம் புழு, இதோட புழுவும் சேர்ந்து இது வந்திருக்கு. புழு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி இருக்கும் புழு. இந்த புழு அப்படியே மரத்தை காலி பண்ணிடுச்சு. முக்கால்வாசி இந்த மரம் போயிடுச்சு. ஆரம்பத்தில் இதை பார்த்தா அது கூன் வண்டுக்குன்னு ஒரு மாத்திரை இருக்கும். இது மாதிரி இருக்கும். அந்த மாத்திரை இது மாதிரி இருக்குது. அது கேட்டால் கொடுப்பாங்க. இந்த மாத்திரையை அந்த வெட்டிட்டு அந்த அடியில் அந்த ஓட்டை மாதிரி இருந்து காமிச்சேன்னா அதுக்குள்ளே வச்சுட்டு மணல் அது மேலே உள்ளே வச்சு வெளியில் சிமெண்ட் வச்சு பூசிட வேண்டியதான். வெளியில் சிமெண்ட் வச்சு அப்படி பூசினா இந்த மரத்தை காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி இருக்குது அந்த மாத்திரை. இதை நம்மடியே உள்ளே வச்சிடலாம் அந்த சைடு ஓட்டையில்.